குற்றப்பிரேரணையில் அடங்கியுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளிப்பதற்காக பிரதம நிதியரசரின் ஆலோசனையின் பிரகாரம் சட்டத்தரணிகள் சிலர் இன்று மாலை கொழும்பில் செய்தியாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். பிரதம நீதியரசரின் வங்கி கணக்குகளில் 25 கோடி ரூபாவை வைப்பீடு செய்திருப்பதாக எவரேனும் கூறுவாராயின் அது அவர் மீதான குற்ற பிரேரணையில் குற்றமாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அத்தகைய குற்றச்சாட்டு ஒன்றை உத்தியோகபூர்வமாக முன்வைக்காமலும் பாராளுமன்றத்தில் முன்வைக்காமலும் ஒரு சில ஊடகங்களின் மூலம் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பரப்பப்படுகின்றன. ஒருபோதும் பிரதம நீதியரசர் இவ்வாறான தொகையை வைப்பிலிடவில்லை. பிரதம நீதியரசர் வரி மோசடிகளில் ஈடுபட்டிருப்பாராயின் அந்த அறிக்கையில் அவர் வரி மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்க வேண்டும். வரி மோசடி தொடர்பில் குற்ற பிரேரணையில் ஒரு சொல்லை கூட காணவில்லை. பிரதம நீதியரசரின் 2012 ஆண்டின் மார்ச் 31 சொத்து விவர அறிக்கை அந்த பிரேரணையில் இருக்குமாயின் அதில் திரைசேரி உண்டியல்கள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. கணவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்ற மாத்திரத்தில் அந்த மோசடியுடன் மனைவி தொடர்புபட்டிருப்பதில்லை. சட்டத்தின் மூலமாகவோ அல்லது மரபு ரீதியாகவோ சாதாரண அறிவு கட்டிய மட்டத்திலோ அவ்வாறு அமைந்து விடுவதில்லை. ස්වාමි පුරුෂයාට චෝදනා නැගූ පමණි භාර්යාව විෂමාචාරවලට වරදකරු වෙන්නේ නැහැ. ඒක නීතියෙන්වත් සදාචාරයෙන්වත් සාමාන්‍ය සිහි බුද්ධියක් මට්ටමින්වත් ඒක එහෙම වෙන්න බෑ. මේ ට්‍රිලියම් නිවාසයකකය මිලදී අරගෙන තියනවා එහෙම නැත්නම් විකුණලා තියනවා කියන එක. ட்ரில்லியம் வீடமைப்பு அழகு கொள்வனவு அல்லது விற்பனை என்பதாகும். உயர் நீதிமன்றத்தின் பிரதம நீதியரசர் சரத் என் சில்வாவினால் நியமிக்கப்பட்ட குழு ஒன்றே அதற்கான அனுமதியை வழங்கியிருந்தது. அந்த குழு 2009 ஆண்டில் நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ஷிராணி பண்டாரநாயக்க பிரதம நீதியரசராகும் வாய்ப்பு குறித்து சிந்தித்தேனும் இருக்கவில்லை. இந்த வழக்குடன் அவருக்கு எவ்வித தொடர்பும் இருக்கவில்லை. இந்த வீடமைப்பு அழகை கொள்வனவு செய்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என எவரேனும் கூறுவாராயின் அது உண்மைக்கு புறம்பானதாகும். உண்மையை திரிவுபடுத்துவதாக அமையும். உயர் நீதிமன்றத்தினால் நியமிக்கப்பட்ட வட்டவள குழுவினால் சொத்துக்களை விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வருடந்தோறும் மார்ச் மாதம் 31 அன்று சொத்து விவர அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். எனவே மார்ச் மாதம் 31 சொத்து விவரங்களில் அதற்கு பின்னர் சமர்ப்பித்த வங்கி கணக்குகளை எவ்வாறு உள்ளடக்க முடியும்? எதிர்காலத்தில் நடைபெற உள்ள விடயம் குறித்து கடந்த காலத்தில் நாம் எவ்வாறு கூற முடியும்? இது ஒரு இழுபறி நிலையாகும்.